இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நெப்தாலி பென்னட் அவர்கள் அவர் தரப்பிலிருந்து ஸ்பீச் வந்திருக்கு. இவர் முன்னாளா இதுக்கப்புறம் வருங்கால பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கறதோட சொல்லலாமா அப்படிங்கறதோட கேள்விகள் இருக்கு. ஏன்னா அனலிஸ்ட்லாம் ஆணித்தரமா சொல்றாங்க, இன்னும் சில மாதங்கள்ல நெப்தாலி பென்னட் அவர்கள் இஸ்ரேலோட அதிபரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தான் வந்து வதந்திகள் அதிகமா சேனல்ல பாக்குறோமே. ஸோ அது போல இதுவும் ஒரு வதந்திகள். இன்னும் சில மாதங்கள் கூட இல்லைங்க, சில நாட்கள்ல இவரு நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காக்கு போறாரு. அமெரிக்கா பிடிச்சு போய் அங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவர் தான் அப்படிங்கிறது போலாம் பேசுறாங்க. எப்படி இப்படி பேசுறாங்க, எதன் அடிப்படையில் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. சும்மா பேசுறாங்க, இது போல அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. நம்மளும் கேட்டு வந்து உங்ககிட்ட ஒரு செய்தின்னு சொல்றேன். பட் ஆனா இது போல வதந்திகள் நம்ப வேண்டாம். வதந்திகள் இது போல பரவச்சுன்னா செந்தில் டிஃபென்ஸ் சேனல்ல சொன்னாங்க, நம்ப கூடாதுன்னு. நடந்தாதான் மீடியாக்கள்ல வந்தாதான் உண்மை. அதனால நம்ப கூடாது அப்படிங்கறதுனால ஒரு விழிப்புணர்வு பர்பஸ்க்காக சொல்றதுதான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. இது போல பேசிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனா நெப்தாலி பென்னட் அவர்கள் வதந்தி பாருங்களேன், வதந்தி பேசினாலே நம்ம சேனல்ல ஒரு 5-6 நிமிஷம் ஓடி போயிருது இல்லையா. இன்னும் நிறைய பேசுறாங்க, வேண்டாம். இப்போ இதோட ஷார்ட்டா நிறுத்திட்டு மேட்ருக்குள்ள வரலாம். இவர் என்ன சொல்றாரு, நான் திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோங்க ஆபீஸ்க்கு, என்னோட எதிரியா நான் யாரு பார்ப்பேன்னா கத்தரை தான் பார்ப்பேன், எதிரினால டிக்ளேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இது இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருந்தாங்க, லெபனான் இருந்தாங்க, என்ன நேரம் கத்தருக்கு வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்து இஸ்ரேல் கூட கத்தர் மேல ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இதுல கத்தரும் அமெரிக்காவும் பார்ட்னர், நாட்டோ மாதிரி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கத்தர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால பேஸ் வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுல இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கே முட்டுச்சா அப்படிங்கிற கேள்விகள் வருது. சரியாது ஒரு சைடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஎன்எஸ்எஸ், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கத்தருங்கிறது இந்த ஜூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கேன்சர். அவங்க கத்தர் அது பரவ இந்த மேற்குல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது போல, அது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்கன்னு. கத்தரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு, ஈரான கூட இந்த அளவுக்கு அவர் யாருமே சொன்னதில்ல. கேன்சர் கட்டி அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கத்தரை பேசுறாங்க, ஒரு எதிரி த்ரெட்டுன்னு தான் சொன்னாங்க. கத்தரை வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோலுங்கிறது எலிமினேட் பண்ணிடணும், அவ்வளவுதான். அது வந்து ஒரு கேன்சர், அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது போல பண்ண இவர் தரப்புன்னு சொல்றாரு. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டேட்டாவும் வந்திருக்காமா. கத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பணமே கொடுக்குறாங்களாம். ரெவல்யூஷனரி கார்டு IRGCக்கு வந்து பாத்தீங்கன்னா பணமே கொடுக்குறாங்கன்னு பென்னட் அவர்கள் சொல்றாரு. என்னடா இது அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது போல விஷயங்கள் அங்க நடக்குது. இஸ்ரேல் ஒரு சைடு ரெடி ஆகிறாங்களா, அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ரெடி ஆகிறாங்களா அப்படின்ற கேள்விகள். அது ஒரு சைடு வச்சானில கட்சி மாறிட்டாங்களா கத்தர் அப்படின்ற கேள்விகள் வருது. இன்னொரு சைடு ஈரானோட ஜுடிஷியல் இருப்பாங்களே, ஹெட் ஆஃப் ஜுடிஷியல் கோலம் ஹொசைனி அவர்கள், எனக்கு கொஞ்சம் பேர் கட்டாவல. ஸோ அவர் ஹொசைன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது வார்னிங் தான் இதெல்லாம். வந்து பாத்தீங்கன்னா எதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு டெட் எண்டுக்கு போச்சுன்னா இது போல தூங்கல மாட்டாங்க. இது போல ஒரு பாஸ் பண்ணிட்டு விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. திரும்பி திரும்பி வந்து வேற ஏதாவது ஒரு வழியில ஒரு புது ட்ரிக் வச்சு வந்து பண்ண விளையாட வருவாங்க. அவங்களோட பிளான் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபேண்டன் பண்ணதா இல்லை. அதனால நம்ம எல்லாம் கொஞ்சம் சூதானமா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும், விஜிலன்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறது போல ஈரானோட ஜுடிஷியலோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு ஸ்டாப் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விதான். ஏன்னா முடிவு இல்லை, இதுக்கு ஒரு முடிவு இல்லை, ஃபேவரான முடிவு யாருக்குமே இல்லை. அப்படிங்கும் போது கஷ்டம்தான். ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு, தேவதூதர் ஒரு வார்த்தைனாலும் பசுமரத்தை ஆணி அடிச்சது போல ஒரு வார்த்தையை சொன்னாரு. எல்லாருமே அதை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்றபடி இருக்கணும். அதை ஈரான் வந்து பண்ண ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா ஒண்ணு சொன்னார் இல்லையா, பீஸ் இஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். யாருக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா அவங்களுக்கு தான் அமைதி அப்படின்னாங்க இல்லையா. இப்போ ஈரான் அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டினாலதான் அமைதி கிடைக்கும், இல்லைன்னா அடிமைதான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ பார்ப்போம். இதெல்லாம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்கிறாங்களே, இஸ்மாயில் பேஜி அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூகேக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாரு.
ஏன்னா ஐஆர்ஜிசி இருக்காங்களே, ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட், ஸோ அவங்கள தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அது வந்து இன்டர்நேஷனல் சட்டத்தை அது வயலேட் பண்ணுது. ஏன்னா இது போல தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹியூமனிட்டி இது போல விஷயங்கள்லாம் ஈரானுக்கு கிடைக்காது இல்லையா? அது போல பொலிட்டிக்கல் காழ்ப்புணர்ச்சியில் இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் வேலைக்காது, கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறது போல பாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஈரானோட ராணுவத்தோட ஒன் ஆஃப் த பார்ட். இந்த ரீஜன்ல ஐசிஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போராடக்கூடிய ஒரு ராணுவம் இவங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த சைடு பல்வேறு விஷயங்கள். பட் இருந்தாலும் இன்னொன்னு, அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, சும்மா சும்மா அமெரிக்காகிட்ட நெகோசியேஷன் பண்றதா கேட்டே இருக்கிறீங்களா? நாங்களாம் பண்ணலைங்க, அதுவும் நாங்க போய் நேரடியா பேசணும்னு கேட்ட மாதிரி பேசுறீங்க. இது வரைக்கும் நாங்க அது போல நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. அது எங்க கேரக்டருக்கு செட் ஆகும் செட் ஆகாது அவங்களோட நேரா உட்காந்து பேசுறது. நாங்க இப்ப கரண்டா பேசிட்டு இருக்கிறது பேச்சுவார்த்தைங்கிறது உண்மைதான். அது அமெரிக்கா கூட இல்ல, ஒமன் கிட்ட மட்டும்தான் பேசணும். அதுவும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை எப்படி கையாளலாங்கிறத பத்தி ஒமன் கிட்ட மட்டும்தான் பேசணுமே தவிர வேற யாருக்கிட்டையும் பேசல. நாங்களாவது அமெரிக்காவோட நேருக்கு நேர் பேசுறதா அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா பாஜே அவர்கள் சொல்லிக்கிறார். இதெல்லாம் மீடியாக்கள் பொய்யா ஜோடிச்சு பேசுறாங்க அப்படிங்கள சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல்கேரியாவை வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்கிறார். இந்த அமெரிக்கா எங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு பல்கேரியாவோட சோஃபியா ஏர்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி இருக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டை கொடுத்து உதவி இருக்கிறாங்க எங்க மேல தாக்குதல் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கு கடுமையான கண்டனங்கள். இது போல டேஞ்சரஸ் அப்புறம் அன்ஜஸ்டிஃபைடு ஆக்ஷனுக்கு பதிலடிகள் இருக்கும் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. இந்த பல்கேரியா அப்படிங்கும் போது ஈரான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி இது போல யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு மேல அட்டாக் பண்றதுக்கு நாங்க தயாராகிறோம் அப்படிங்கிற சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஈரான் இப்போ டெம்பரரியா ஒரு பாஸ் இருந்துச்சுன்னா எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த பிராந்தியத்துல மற்ற நாடுகள்லாம் அணி மாற்றம் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள். இப்ப ஈரானை விட்டுட்டு மற்ற பகுதியிலாம் அட்டாக் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ மற்ற நாடுகள்லாம் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப யமன் ஹவுதிஸ் சவுதிஸ் இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் வருமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரே அட்டாக் தான் வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் பண்ணாங்க. அதுல 2 நாளா தீயணைக்க முடியாம போராடிட்டு இருக்கிறாங்க சவுதி. இது சேட்டலைட் இமேஜ்ல வச்சு பார்க்கும்போது அராம்கோ ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அப்புறம் பைப் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க. சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது 3 புகை மூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஆனா இப்ப வரைக்கும் சவுதி அரேபியா பெருசா இதை வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ற மாதிரி இல்ல. ஆனா இன்னும் தீயணைச்ச பாடும் கிடையாது. யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சவுதியோட எண்ணெய் ஏற்றுமதியை பிளாக்கேடு பண்றதுனால அவங்களோட ஏற்றுமதி 50% வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கான். 3-4 மில்லியன் பேரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வணிகம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல போர்ட் எல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது யமன் ஹவுதிஸ் சவுதிக்கு மிக பெரும் இழப்பா இருக்கும். இது மேற்கு நாடுகளுக்குமே இழப்பா இருக்கும். ஸோ இந்த டைம்ல மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அமெரிக்கால சேர்ந்து வந்து யமன் ஹவுதிஸ் அடிக்கலாம்ல அப்படிங்கிற யோசிச்சீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப இல்ல. 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா இங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா இப்ப அவங்களோட லாசஸை வச்சு பார்க்கும்போது ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். இது ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் சொன்னதுக்கு நேர் எதிரா வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்படி கருத்துக்கள் வைக்கிறாங்க. தேவதூதர் என்ன சொன்னாரு ட்ரம்ப் அவர்கள், ஈரான் கிட்ட ஒண்ணுமே இல்லை, 4 மாசத்துக்கு முன்னாடி அது கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இப்ப அனலிஸ்ட் அமெரிக்கா ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே வா அப்படிங்கிற கேள்விகள் நம்மளுக்கே வருது இல்லையா? அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது 47 ஏர் டிஃபென்ஸ் ரேடார் டிஃபென்ஸ் சிஸ்டமே இறந்திருக்காங்களாம். 44 சப்போர்ட் அண்ட் லஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராவே இறந்திருக்காங்க. 48 ஆபரேஷனல் இன்ஃப்ராவே இறந்திருக்காங்க. ஆபரேஷனல் இன்ஃப்ரா அப்படிங்கிறது போர் யுத்த காலம் தயார் நிலையில இருக்கிறதுக்கு ஒரு ஆபரேஷன் செய்யறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங்ஸ் 48 பில்டிங்ஸ் இழந்திருக்காங்க. 49 விமானங்களை இறந்திருக்காங்க. இந்த 49 அப்படிங்கும் போது ட்ரோன்களும் உட்பட ரீஃபியூலரிங் டேங்கர் உட்பட ஃபைட்டர் ஜெட் ஹெலிகாப்டர் எல்லாமே உட்பட ட்ரோன்கள் உட்பட இதுல இந்த 49ல 17 மட்டுமே ரிகானிசான் ட்ரோன்கள் அப்படிங்கிறவங்களும் சொன்னாங்க. பேரிழப்புகளை அமெரிக்கா சந்திச்சிருக்கிறாங்க. இதனாலதான் அட்டாக்ஸ ஹால்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுவதும் கடந்த 2 to 3 வாரத்துல ஏற்படுத்தின
இழப்புகள், ஈரான் அமெரிக்காக்கு ஏற்படுத்தின இழப்புகள். ஸோ இந்த இழப்புகள்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா எல்லாமே சேட்டலைட் இமேஜ் வந்துருச்சு, இப்பதான் மறைக்கிறாங்க, சேட்டலைட் இமேஜ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம சேனல்ல ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தோராயமா வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு தான் கொஞ்சம் இழந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. மெயினா ரேடார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல, ரேடார் இல்ல, அந்த உருண்டையா இருக்கிறது உடைக்கிறாங்க, கோழி முட்டை உடைச்சு விட்டுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. எல்லா பக்கத்துலயும் இந்த முட்டையை உடைச்சு விட்டே இருக்கிறதுனால யமன் ஹூதிஸ் ஏவக்கூடிய மிசைல்களை தடுக்கக்கூடிய சாதனம் இப்ப சவுதி கிட்டே இல்ல, கல்ஃப்லயும் இல்ல. இந்த டைம்ல ஒரு முழு நீள யுத்தத்துக்கு சவுதி யமன் கூட போனாங்கன்னா பேர் இழப்புகள் இது போல சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டணும். சூழ்நிலை மிடில் ஈஸ்ட் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட சகாக்களுக்கு ஃபேவரா முடிகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழலுக்கு கண்டிப்பா விட மாட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் 3 அப்படிங்கிறது போல வருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதிகப்படியான இழப்புகள் இருக்கு. ஸோ இந்த இழப்புகள்லாம் சரி செய்யணும்னா திருப்பியும் கப்பல் வழியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி எல்லாம் திருப்பி ஏவுனது எல்லாத்தையும் சரி பார்த்து எல்லாம் ரிப்பேர் பண்ணது எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா ரவுண்ட் 3 ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. நீ எத்தனை நாள் இது செய்ய போறாங்க, இல்ல அமைதியா பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இதெல்லாம் பெரும் சிக்கல் தான். ஏன்னா இங்க மட்டும் இல்ல, அடுத்தது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம்னா புட்டின் அவர்கள் இருக்கார் இல்லையா, 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வீப்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைலைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த ஸ்டேட் டூமா எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெனரல் மொபைலைசேஷன் போட்டு 3ல இருந்து 5 லட்சம் பேர்த்து பண்ண போறாங்க, தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆல்ரெடி யூரோப்ல இருக்கிறவங்க அரண்டு போய் இருக்காங்க. இல்ல திருப்பி 5 லட்சம் பேர் வருவாங்க, 6 லட்சம் பேர் வருவாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் தினந்தோறும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காரு, நார்த் கொரியா படைகள் வராங்க, அவங்க மிசைல் தராங்க, புதுசா ஜெனரல் மொபிலைசேஷன் பண்றாங்க, புதுசா ஒரு 5 லட்சம் வீரர்கள் வராங்க அப்படிங்கிறது போல நினைச்சு ஒன்னொன்னே பேசிட்டே இருக்கிறாங்க. எது எப்படியோ மேற்கு நாடுகளும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இதுல துருக்கி வந்து பாத்தீங்கன்னா 5 F-16 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியால டிப்ளாய் பண்ண போறாங்களாமா. 76 வீரர்கள், வெறும் 76 வீரர்கள் நினைச்சுக்காதீங்க, ஒருத்தரும் 1 லட்சம் பேர்த்த தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரியான வீரர்கள், நல்லா பழைய ஆளுகள், பல்லா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களை தான் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியால டிப்ளாய் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்காகனா இந்த நாட்டோ நாடுகள் இந்த வான் பாதுகாப்பு ஏர் பாலிசிங் மிஷன் அப்படிங்கிற வச்சிருக்காங்களா, போலீசிங் மிஷன், வான் பரப்ப பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக எஸ்தோனியால கொண்டு வந்து 76 பேர், அப்புறம் 5 F-16 ஃபைட்டர் ஜெட்டை டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. டாப் நாச் அப்படிங்கிறது போல டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா அவ்வளவுதான், ஓடி போயிடுவாங்களா. சரி, ஜப்பான் பக்கமே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 76 பேர்த்த பார்த்து ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஒரு சைடு, ஏன்னா ஒரு நாடு வந்து பண்ண 10, 20, 30 ரெடி பண்ணி ஒரு 1000 பேர்த்த தேத்திடலாம் இல்லையா. அது போல யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு சைடு இங்க ரெடி ஆயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு உக்ரைன் எஸ்கலேஷனும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உக்ரைன் இப்ப திரும்பவும் ரஷ்யாவோட ராஸ்டவான் டவ் பகுதியில மக்கள் வாழும் குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் தீவிரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3 நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ப்ராப்பரா எதுவும் பேசி எதுவும் செட்டில் ஆன மாதிரி தெரியல. ஒருவேளை இது அடுத்தடுத்த கட்ட எஸ்கலேஷன் போகும்போது எப்படி இது இந்த பிரச்சனை யுத்தம் அப்படிங்கிறது வந்து பண்ண விரிவடையுமா, இல்ல அமைதியா பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு தருணத்தை நோக்கி பல அனலிஸ்டுகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தலைவர்கள் இப்போ உட்காந்து பேசி இருக்கக்கூடிய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பேசலன்னா உலகத்தை காப்பாற்றுவது மிக கடினம். ரோபாட்ஸ் யுத்தம், ட்ரோன் யுத்தம் அப்படிங்கிறது போல மாறிடுமான்ற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.